வணக்கம் இந்தியா, அனைவருக்கும் இன்றைய ஹாப்பி ஹோலி. ஸோ ஹோலி தினம் என்பது எல்லோருக்கும் ஒரு கெட்ட எண்ணங்களை தவிர்த்து நல்ல எண்ணங்களுடன் வாழ வேண்டும் என்பதை குறிப்பது தான். அதுபோல் சந்தைகளில் இருக்கக்கூடிய இந்த பதற்றங்கள் போய் சந்தைகள் நன்கு இருக்க வேண்டும் என்பதை பற்றி தான் இன்றைய தினம் பேச உள்ளோம். மெயினாக இன்றைய தினம் பார்த்திங்கனாக்க இந்த யூஎஸ் ஈரான் வார் ஒரு பெரிய ஒரு ரிஸ்கை க்ரியேட் பண்ணியிருக்குன்னு சொல்லலாம். நிஃப்டி 50 21,000 கிராஷ் ஆகுமா அப்படிங்கிற கேள்வி இப்போ எல்லோருக்கும் வந்திருக்கு இல்லையா? அதை பற்றி தான் பேச போகிறோம். நிஃப்டி பார்த்திங்கனாக்க ஒரு ஷார்ப் இம்பேக்ட் மார்ச் 2ஆம் தேதி அன்றைக்கி வந்தது. நேற்றைய தினம் மெயினாக யூஎஸ் ஈரேலினுடைய வாரின் வித் ஈரானில் விழுந்ததில், அதுவும் அந்த நாட்டினுடைய அதிபரை அவர் இறந்து போனதும் ஒரு பெரிய இம்பேக்டு. நமது தேசிய பங்குச்சந்தையாகட்டும் சரி, பாம்பே பங்குச்சந்தையாகட்டும் சரி, ஒரு புஷ் டு த ஒரு லோவஸ்ட் லெவல்னு சொல்லலாம், ஒரு மல்டி மந்த் லோ. அதுபோல் நம்மளுடைய வாலட்டிலிட்டி இண்டெக்ஸும் 9 மாதத்தினுடைய உச்சத்தை தொட்டது. மாதத்தின் முதல் நாளே சந்தைகள் வீழ்ச்சியை தழுவியிருப்பதும் ஒரு புறம் குறிப்பிடத்தக்கது. இதில் நிறைய வெல்த் கிரியேஷனில் நிறைய வெல்த் குறைஞ்சிருக்கு. கிட்டத்தட்ட 6 லட்சம் கோடி ரூபாய்க்கு மேலே குறைஞ்சிருக்கு. ஸோ மெயினாக இந்த இம்பேக்டில் இப்போ மிடில் ஈஸ்ட் கான்ஃப்ளிக்ட் இன்வெஸ்டர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, உலகம் பூராவுமே ஈக்விட்டியை விற்றுட்டு தேர் பையிங் கோல்டு அண்ட் யூஎஸ் டாலர். அது மற்ற நாடுகளுக்கு மேபி சூட் ஆகலாம், இந்தியாவை பொறுத்தவரை சூட் ஆகுமானா இது ஒரு கேள்விக்குறி என்று சொல்லலாம். அதுமாரி நிஃப்டி 50 ஒரு ஷார்ட் டர்ன்டு வீக்கு, ஏன்னா இன்றைக்கி லீவாக போச்சு, புதன் வியாழன் வெள்ளி. ஸோ மறுபடியும் பார்த்திங்கன்னா சென்செக்ஸினுடைய எக்ஸ்பைரியும் வருது. அதனால் ஒரு வாலட்டிலிட்டி இருக்கக்கூடிய வாய்ப்புகள் தெரிகிறது. இதில் நம்ம என்ன பார்க்கணுன்னா, இவ்வளவு இதுலேயும் 24,600 மார்க்கெட் நிற்குது. நம்ம முதல்ல பேசிகிட்டு இருந்தோம், இந்த நம்மளுடைய இந்தியா யூஎஸ் ட்ரேட் சைன் ஆச்சுனாக்க மார்க்கெட் ஒரு 5-10% வரலையும் ஏறக்கூடும் என்று. ஆனால் அது ஏற முடியவில்லை. அது ஏற முடியாததற்கு காரணமும் இந்த வாராக இருக்கக்கூடும் என்று எப்பொழுது தெரிகிறது. இந்த மிடில் ஈஸ்ட் டென்ஷன் இப்போ ஏன் நம்ம இதை பற்றி இப்போ பேசுகிறோம் அப்படின்னா, இந்த டென்ஷனில் க்ரூட் ஆயில் ப்ரைஸஸ் ஏறுங்க. இந்த க்ரூட் ஆயில் ப்ரைஸஸ் பார்த்திங்கன்னா இன்றைக்கே கிட்டத்தட்ட $80 per பேரலாக வந்துள்ளது. ஸோ 2 நாளில் ஒரு புதிய உச்சம். ஸோ இந்த $80 per டாலர் ஒரு $100 ஆகுதுன்னு வச்சுங்களேன். அப்போ நமக்கு என்ன ஆகுனாக்க ஒரு அழுத்தம் நம்மளுடைய எக்கானமியில் வரக்கூடும் என்று எதிர்பார்க்கலாம். அதாவது நம்மளுடைய கரண்ட் அக்கௌண்ட் டெபிசிட் இருக்கு இல்லையா, அதில் சில அழுத்தங்கள் வரக்கூடும். ஏன்னா இப்போ ஈரான் என்ன பண்ணியிருக்காங்க, அவங்க போர்ட் வழியாக வரக்கூடிய கடல் வழி வரதை தடுத்திருக்கிறார்கள். அதனால் நியர்லி 20% ஆஃப் குளோபல் ஆயில் ஃப்ளோ ஒரு பிரச்சனைக்கு வரும். அதுபோல் இந்தியாவை பொறுத்தவரை 40% இந்தியாவுடைய க்ரூட் ஆயிலில் இந்த பாதிப்பு இருக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நாம் பல வருடங்களுக்கு முன்னாடியே சொல்லியிருக்கோம், $1 ஆயில் ப்ரைஸ் ஏறிச்சுன்னா நம்மளுடைய இன்ஃப்ளேஷனில் எந்த மாதிரி அந்த ஜிடிபியில் கொடுக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கோம். அது கிட்டத்தட்ட 2 பில்லியன் அளவுக்கு நமக்கு அந்த பிரச்சனைகள் வரதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கலாம். ஆனால் $100 வரலையும் நமது இந்தியாவிலே நம்மளுடைய எக்கானமியை சமாளிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. அதுபோல் நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய க்ரூடுனுடைய கைவசம் பார்த்திங்கன்னா 60 நாளைக்கு இருக்குது. இது இந்த வார் ஒரு 1 or 2 வீக்ஸ்க்குள்ளே முடிஞ்சிருச்சுன்னு வச்சுங்களேன், ஒரு பெரிய இம்பேக்ட் இருக்காது. ஈவன் 4 வீக்ஸும் ஒன்றும் பிரச்சனை இருக்காது. இந்த 60 நாள்களை தாண்டும் பொழுது தான் நாம் அது என்ன என்று பார்க்க வேண்டும். இருந்தாலும் ஒரு ஆல்டர்னேட்டிவ் வே ஆல்ரெடி அதனால தான் நம்ம ரஷ்யாவை வச்சிட்ருக்கோன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் அதன் மூலியமாக நமக்கு க்ரூடு பேலன்ஸ் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கலாம். ஸோ அதனால் இந்த லெவலில் இந்த 21,000ங்கிற பேனிக் இருந்தவனா தயவு செஞ்சு உங்கள் மைண்ட்லேருந்து எடுத்துருங்க. பட் மார்க்கெட் ரியாக்ட் ஆகும், பட் நாட் ஆன் தட் மச் லெவல். ஸோ எவ்வரி லோவர் லெவல் எந்த லெவலுங்கிறது யாராலையும் சொல்ல முடியாது. அடுத்த ஒரு 2 வாரத்துக்குள் ஒரு நல்ல முடிவு வந்ததுன்னா மார்க்கெட் எப்படி இறங்கினதோ அதை மாதிரியே ஏறும். அதனால் ஸோ யாரெல்லாம் நீங்கள் எனக்கு பயங்கர ஸ்ட்ரென்த் இருக்குது மார்க்கெட்டில் கண்டுபிடிக்கிறதுக்கு, அதனால் என்னால் இன்ட்ராடே பண்ண முடியும் அப்படிங்கிறவங்க பண்ணுங்கள். திடீர்னு போயிட்டு தங்கத்தில் ஜம்ப் ஆகுது, திடீர்னு க்ரூட் ஆயிலில் ஜம்ப் ஆகுதுன்னா பி கேர்ஃபுல்.
நாளைய தினம் நமது சந்தைகளில் வந்து மார்க்கெட்டில் வந்து ரியாக்ஷன்ஸ் இருக்கக்கூடும். ஆனால் நேற்றைய தினம் முடிவடைந்த யூஎஸ் மார்க்கெட் பார்த்திங்கன்னா ஃப்ளாட்டாக முடிஞ்சிருக்கு. இன்றைக்கி ஆசிய பங்கு சந்தைகள் எல்லாமே ஒரு வீழ்ச்சியை தழுவி தான் இருக்கிறது. இப்பொழுதைக்கு க்ரூடு தான் வந்து ஒரு பெரிய ஒரு கேள்விக்குறியாக உலகம் பூராவும் இருக்கிறது. இருந்தாலும் அதனால தான் நம்ம அந்த ஈவியை வந்து அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதனால் இப்போ பார்த்திங்கன்னா எல்லா ஸ்டேட்லேயும் எலக்ட்ரானிக் வெஹிக்கிள் இவி வெஹிக்கிளும் வந்து நிறைய வந்து கொண்டு இருக்கிறது. அதனால் வந்து கமர்ஷியல் ஆக்டிவிட்டி மேனுஃபேக்சரிங் ஆக்டிவிட்டியில் இம்பேக்ட் வரக்கூடும் என்று எதிர்பார்க்கலாம். சப்ஜெக்ட் டு நம்மளால் இது வந்து சால்வ் ஆகாமல் ஃபர்தராக வந்து எக்ஸ்டெண்ட் ஆச்சுனாக்க, அதனால் அதனுடைய ஒரு எதிர்பார்ப்பில் சந்தைகள் ஒரு வீழ்ச்சி அனதர் 5-6% வரை வீழ்ச்சி அடையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கலாம். இந்த 9 month லோ அப்படிங்கிறது தான் கீ லெவல். அதை நேற்றைய தினமே சொல்லியிருக்கிறோம். நன்றி, வணக்கம்.